Hello students, நம்ம இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய டாப் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி அதுவும் இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல எது நிச்சயமா அந்த क्वेश्चंस தான் வரும் அப்படின்ற மாதிரி பக்காவா சொல்லிருக்கேன் பசங்களா. சோ இந்த क्वेश्चन மட்டும் நம்ம பசங்க படிச்சாலே போதும்பா, அடிச்சு சொல்ற எல்லா क्वेश्चंस பக்காவா அட்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதோட இல்லாம நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குப்பா. இதுக்கு அடுத்து தொடர்ந்து நம்ம பசங்களுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதோடு இல்லாமல் நான் போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்கு தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் யாரால ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு அங்கே தான் போடுவோம் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 பா. ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் த ஃபியூச்சர்ஸ், செகண்ட் ஒன் லிஸ்ட் அவுட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், third one define animation and the features, fourth one define multimedia production. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ், செகண்ட் ஒன் டிஸ்கிரைப்ஸ் த வேரியஸ் ஃபைல் ஃபார்மேட் இன் மல்டிமீடியா. ஓகேங்களா. அதுக்கடுத்து 5 மார்க் பா. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பா. ஸோ அடுத்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங், வாட் இஸ் எ பேஸ்ட் போர்ட் இன் பேஜ் மேக்கர், தேர்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் எலிப்ஸ் டூல் ஃப்ரம் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், fourth one what is text editing, fifth one what is text block, sixth one what is threading text blocks, seventh one what is threading text. ஓகேங்களா. இதுக்கடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா what is page maker, explain its uses, how do you rejoin split blocks, அப்புறம் what is the use of master page, fourth one how do you insert page numbers in master pages. ஓகேங்களா. அதேപോലെ 5 மார்க் பா explain the tools in page maker toolbox, write the steps to place the text in a frame, second one write the steps to draw a star using polygon tool. ஓகேங்களா. இது 5 மார்க் பா. ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து define data model and list the types of data model used. ஓகேங்களா. Second one list few disadvantages of file processing system, what are the ACID properties, fourth one what is relationship and list its types. Okay, most important question for fourth one பார்த்து வச்சிங்க, அடிக்கடி கேட்குறாங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் explain on evaluation of DBMS, second one list any 5 privileges available in MySQL for the user, third one write few commands used by DBA to control the entire database. ஸோ இதுக்கு அடுத்து 5 மார்க் பா டிஸ்கஸ் ஆன் வேரியஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அவைலபிள் இன் டிபிஎம்எஸ், செகண்ட் ஒன் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்க, எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோடு இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து வாட் ஆர் த காமன் யூசேஜஸ் ஆஃப் PHP, வாட் இஸ் வெப் சர்வர், வாட் இஸ் URL, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பா. ஃபோர்த் ஒன் இஸ் PHP a case sensitive language, ஃபிஃப்த் ஒன் how to declare variables in PHP. ஓகேங்களா. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் த பர்பஸ் ஆஃப் வெப் சர்வர்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இன் how many ways you can embed PHP code in an HTML page. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் PHP data types, செகண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் ஆப்ரேஷன் இன் PHP வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அடுத்து சாப்டர் 5 பா. ஸோ சாப்டர் 5 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் பேராமெட்ரைஸ்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் ரைட் சின்டெக்ஸ் ஆஃப் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன் PHP, தேர்ட் ஒன் டிஃபைன் ஆஃப் அரே இன் PHP, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பா. ஃபோர்த் ஒன் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் கால், ஃபிஃப்த் ஒன் டிஃபைன் அசோசியேட்டிவ் அரே, சிக்ஸ்த் ஒன் வாட் ஆர் இண்டெக்ஸ்ட் அரே. ஓகேங்களா. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் கொடுத்துருக்கேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட் த பர்பஸ் ஆஃப் பேராமெட்ரைஸ்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் இன் PHP, செகண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் அரே கான்செப்ட்ஸ் அண்ட் த டைப்ஸ். ஓகேங்களா. சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் டிஃபைன் இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் PHP, வாட் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் PHP, தேர்ட் ஒன் வாட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் PHP, ஃபோர்த் ஒன் யூசேஜ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் PHP. ஓகேங்களாப்பா. ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் த பர்பஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் PHP, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி படித்தவனே கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டிஃபைன் ஃபார் லூப் இன் PHP, second one what is for each loop in PHP, third one list out looping structure in PHP. next 3 mark பார்த்தீங்கன்னா
First one, write the purpose of looping structure in PHP. Second one, differentiate for each and while loop, most important part. So third one, differentiate while and do while loops. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஃபார் ஈச் லூப். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ஆஃப் லூப்ஸ் இன் அரே. ஓகேங்களா பசங்களா? ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் டிஃபைன் ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட் இன் பிஹெச்பி. செகண்ட் ஒன், வாட் இஸ் form validation in PHP. Third one, define file handling in PHP, most important question. Fourth one, write any 2 rules for input HTML. Next fifth one பார்த்தீங்கன்னா differentiate checkbox and radio box. ஓகேங்களா? ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் த பர்பஸ் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பசங்களா. ஸோ சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த MySQL functions available PHP. செகண்ட் ஒன், வாட் இஸ் MySQL functions. தேர்ட் ஒன், வாட் இஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரைட் இஸ் த பர்பஸ் ஆஃப் MySQL function available. ரைட் MySQL கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இது 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் MySQL functions வித் எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் டீட்டெயில் types of MySQL connection method in PHP, most important questions. So you guys chapter 10 pass. So chapter 10 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல what are the common uses of computer network. Second one, list out some features of mobile network. Third one, difference between wired and wireless network. 3 மார்க் பார்த்தீங்கன்னா what is mean by artificial intelligence. List out some benefits of social networks. Second question, how computer network saves them money saving. So third question pa. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த growth ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்ஸ். செகண்ட் ஒன், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் RFID சிஸ்டம் அவைலபிள் அண்ட் வாட் ஆர் தே. ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பேர் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பசங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID எனேபிள் சிஸ்டம். தேர்ட் ஒன், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் HTTP, HTTPS, FTP. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் அபவுட் OSI மாடல் வித் இட்ஸ் லேயர். செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் TCP, IP அண்ட் OSI ரெஃபரன்ஸ் மாடல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டையில் பொறுத்த வரைக்கும் 11 சாப்டர்ஸ் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே ஸ்கிப் பண்ணால் படிச்சிங்க அப்படின்னா கோட்டையில் பக்காவாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம்ப்பா. ஸோ கம்பல்சரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜஸ்ட் என்னென்ன ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸசைஸ் நம்பர் மாதிரி இருக்கும், அது போட்டுடுறேன். அதே மாதிரி நான் பசங்களுக்கு வேறு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னு கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறப்ப. அதோட முக்கியமான விஷயம் அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே போட்டு சரிங்களா. வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ தொடர்ந்து நான் பசங்களுக்கு போட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் டக்குன்னு ஷேர் பண்ணுறேங்கப்பா. அதோடு இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகும். நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டுனே இருக்கேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா.